இங்கே தாங்க அந்த சிவன் சிலை இருந்ததுன்னு சொன்னால அது இங்கே தான். இங்கே பாருங்கள், நான் வந்து முதல்ல வந்து உள்ள நின்றுட்டு இருந்தேன். அங்கேருந்து நம்மளால் இந்த தண்ணியில் வந்து நம்மளால் வர முடியல. ஸோ அதனால வந்து இங்கே பாருங்கள், இங்கேருந்து காட்டுறேன் எவ்வளோ தண்ணி நொம்பி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து அண்டர் கிரவுண்ட் சிவன் டெம்பிள், பாதாள சிவன் கோவில். ஸோ தண்ணியை காட்டுறேன் பாருங்கள், அங்கே பாருங்கள் பாருங்கள். கர்நாடகாவில் உள்ள ஹம்பியில் பழமையான கோவிலை பார்த்தோம். இப்போ இன்னொரு கோவில் இருக்குது, அதாவது பாதாள சிவன் கோவில், அண்டர் கிரவுண்டு சிவன் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது. ஸோ அங்கே தான் இங்கே வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ஹம்பி வந்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே பார்க்கறதுக்கான எக்கச்சக்க கோவில் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமையான கோவில். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் நூற்றாண்டில், 9ஆம் நூற்றாண்டில், 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த மாதிரி கோவில்கள் தான் இங்கே நிறைய இருக்குது சுற்றி. ஸோ அந்த பாதாள சிவன் கோவிலை தான் பார்க்க போகிறோம். இது வந்து பெங்களூர்லேருந்து இங்கே ஹம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 340 கிலோமீட்டர் காட்டுது. அதாவது பெங்களூர்லேருந்து ஹம்பிக்கு 340 கிலோமீட்டர். அப்போ தஞ்சாவூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஹம்பிக்கு கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் வரும், 600 சம்திங் கிலோமீட்டர் வரும். ஸோ நீங்கள் வந்து இங்கே வர்றதா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஹம்பி வந்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், இங்கே நீங்கள் ஏதாவது டூரிஸ்ட்டோ இல்லை ஏதாவது ட்ராவல் ஏஜென்சி மூலமாக வரலாம். ஸோ அப்படி இல்லைன்னா அவங்களாம் வந்து காசு வந்து அதிகமாக வாங்குவாங்க. இந்த கைடுக்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இப்போ வந்து கைடு நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அதிகமாக காசு வாங்குறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு புக் இருக்குது, அதாவது 100 ரூபாய்க்கு, அதில் வந்து ஃபுல்லாக அந்த மாதிரியான இங்கே ஹம்பியில் உள்ள நிறைய கோவிலோட ஹிஸ்ட்ரியெல்லாம் பற்றி அந்த புக்கில் எழுதியிருப்பாங்க. அது வந்து ஒரு 100 ரூபா வரும். ஸோ அது நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ இந்த சிவன் கோவிலை உள்ளே போய் பார்க்கலாம். வந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சிவா டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருக்காங்க. ஸோ சிவன் கோவிலுக்கு போகிற வழி வந்து இந்த வழி தான். இங்கே உள்ள ஹிஸ்ட்ரி போர்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஹிஸ்ட்ரி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரசன்னா விருபக்ஷா அப்படின்னு இந்த கோவிலை வந்து சொல்லலாமா. அண்டர் கிரவுண்டு சிவா டெம்பிள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்டர் கிரவுண்ட் சிவா டெம்பிள்னு சொல்லி ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க. மெயின் வந்து பார்த்திங்கன்னா பிரசன்னா விருபக்ஷா டெம்பிள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து 14th செஞ்சுரியில் கட்டியிருக்காங்க. அதாவது 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் இது. இந்த சிவா டெம்பிள் நோன் அஸ் பிரசன்னா விருபக்ஷா டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரில் கூட இது வந்து கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே அந்த ஹிஸ்ட்ரி போர்டை பார்த்ததுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோவில் இங்கே இருக்குது. இந்த சிவன் கோவில் தரமட்டத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பள்ளத்தில் தான் இருக்குது. ஆனால் எவ்வளோ மீட்டர் பள்ளத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணலை. ஸோ இன்னொரு விஷயம் பாருங்களேன், இங்கே பாருங்கள் தரைப்பகுதியை பாருங்கள், அந்த தரைப்பகுதிக்கும் கீழே தான் இந்த கோவிலை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து கோவிலுக்கு வந்து போகிறதுக்கான அந்த படிக்கட்டு. இது வந்து தரை, அந்த தரைக்கும் அடியிலே கட்டியிருக்கிறதுனால தான் இது வந்து அண்டர் கிரவுண்டு சிவா டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. முகப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக பாறையில் கட்டப்பட்ட ஒரு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முகப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தாண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா சிவன் வந்து சிலை இருக்குது. இங்கே பாருங்கள், என்ட்ரன்ஸை பாருங்கள், இதோட கேட்டை பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க. இப்போ வந்து நான் வந்து தரைப்பகுதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா மேல் பகுதி தரை அங்கே தான் இருக்குது. அதுலேருந்து கீழே வந்து இதை கட்டியிருக்காங்க. ஸோ பாருங்கள், இது வந்து எவ்வளோ அண்டர் கிரவுண்டில் கட்டியிருக்காங்கன்னு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ், அந்த முகப்பு. இப்போ நம்ம வந்து கோவில் உள்ளர வந்து போய் பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிரசன்னா விருபக்ஷா டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிலை வந்து அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்டு மாதிரி இருக்குங்க. இதுவே இப்போ நான் நிற்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்டில் தான். அதுக்கு பார்த்திங்கன்னா அங்கிட்டும் ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்குது. मूर्ति नहीं है इसमें, मूर्ति नहीं है. ஸோ இந்த அண்டர் கிரவுண்டு சிவன் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா சிலை கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ முன்னாடி வந்து பாருங்கள் இந்த நந்தி இதெல்லாம் இருந்ததுக்கான இது. ஆனால் இப்போ வந்து இங்கே வந்து சிலை கிடையாதான். इसमें चप्पल के साथ जा सकता ना. இங்கே பாருங்கள் எவ்வளோ தூண்கள் இருக்குன்னு. இப்போ எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பயன்பாட்டில் இல்லாதனால சிலையெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். எங்கேயும் பார்த்திங்கன்னா வந்து சிலைகள் கிடையாது. அங்கே அந்த மாதிரி அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சிலைகள் கிடையாது. எங்கேயுமே வந்து சிலைகள் வைக்கலை. ஏன்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பயன்பாட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது சாமி தரிசனம் பயன்பாட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வந்திருக்கு. அதாவது இப்போ மழை காலமாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நிறையவே வந்திருக்கு. இங்கே பாருங்களேன், தண்ணி வந்து வடிஞ்சு வெளியில் போகிற மாதிரி தான் இதை வந்து ப்ராசஸ் வந்து அமைச்சிருக்காங்க. அங்கே பாருங்கள், அங்கேயிருந்து மழை வந்துச்சுன்னா தண்ணியெல்லாம் இதில் தான் வந்து மறுபடியும் இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போயிடுது.
ஸோ இவங்க எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெயினான ஒரு பழமையான கோவிலில் இந்த மாதிரி தூண்களை வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஆனால் ஹம்பியில் எந்த கோவிலுக்கு போனாலும் தூண்களுக்கு கம்மியே கிடையாது. இங்கே வந்து பாருங்களேன் எவ்வளோ தூண்கள் இருக்குன்னு. சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா தூண்கள் தான், கிட்டத்தட்ட ஒரு 100 தூண்கள்கிட்ட இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பாறைகளாகவே ஆனது. ஸோ இந்த மழை தண்ணி வந்து வடிஞ்சு போகிறதுக்கான பாதை தான் இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மழைக்காலம், ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா மழை தான் பேஞ்சிகிட்ருக்கு. இங்கே பாருங்கள். ஸோ இந்த தண்ணி வந்து சுற்றி அங்கேருந்து வடிஞ்சு இந்த மாதிரி வந்து மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்குங்க. அங்கே அந்த மோட்டர்லேருந்து தண்ணி வந்து வெளியில் ஏற்றிடுறாங்க. இங்கே பாருங்கள். இப்போ அவுட்ரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தாச்சு. இன்னும் வந்து சிலை நந்தி இருக்கிற இடத்துக்கு போகலாம். இப்போ நந்தி வந்து எதில் இருக்குன்னா பாதி வந்து தண்ணியில் மூழ்கி இருக்குது. இது வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்கிறதுனால பாதி தண்ணியில் வந்து மூழ்கி இருக்குது. சிவன் சிலை வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்ததுக்கான அந்த முகப்பு அங்கே தான் இருக்குது. ஸோ அதையும் நான் போய் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நந்தியை பார்க்கலாம். நந்தியை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிலை இருந்ததுக்கான அடையாளம் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு சிலை இருந்ததுக்கான அடையாளம் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து நந்தியை போய் பார்க்கலாம். நந்தி வந்து தண்ணியில் பாதி மூழ்கி இருக்குங்க. இங்கே பாருங்கள், பாதி வந்து தண்ணியில் மூழ்கி இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து அண்டர் கிரவுண்ட் சிவன் டெம்பிள், பாதாள சிவன் கோவில். ஸோ தண்ணியை காட்டுறோம் பாருங்கள். அங்கே பாருங்கள், பாருங்கள் கொஞ்சம் நெஞ்ச தண்ணியில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மூழ்கி இருக்குது பாருங்க. ஸோ உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா சரியான இருட்டாக வேறு இருக்குது. ஸோ அந்த காலத்தில் இங்கே சிவன் சிலை இருந்தப்போ எப்படி தான் இங்கே வந்து தரிசனம் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரில. ஏன்னா அந்த காலத்தில் மழை பெய்யவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள மாதிரி மோட்ரு வசதியெல்லாம் கிடையாது. இப்போ மழை பெய்கிறது வந்து பார்த்திங்கன்னா மோட்டரை வச்சு இந்த தண்ணியெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டயத்தில் வந்து எப்படி இந்த தண்ணியெல்லாம் வந்து வெளியேற்றிருப்பாங்கன்னு தெரில. ஃபுல்லாக இருப்பாங்களேன். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் உள்ளே விட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா கால் உள்ளே போகிற அளவுக்கு, முழங்கால் போகிற அளவுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது. அதே மாதிரி இங்கே சிலை இருக்குல்ல, அது வரையும் தண்ணி இருக்குது. இது இங்கே உள்ள நந்தி. இது வந்து கோவிலோட பேக் சைடு காட்டுறேன். எவ்வளோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சிதைஞ்சு போய் கிடக்கு. இப்போ வந்து உபயோகத்தில் இல்லாதனால. ஸோ இது வந்து பேக் சைடு. ஆமாம், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வருஷம் ஆச்சு? 15ஆம் நூற்றாண்டில் கட்டினது அப்படின்னா வந்து 1500, 14ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றில் காட்டுனா கிட்டத்தட்ட 600-700 வருஷம் ஆச்சு. இங்கே தாங்க அந்த சிவன் சிலை இருந்ததுன்னு சொன்னால அது இங்கே தான். இங்கே பாருங்கள், நான் வந்து முதல்ல வந்து உள்ற நின்றுட்டு இருந்தேன். அங்கேருந்து நம்மளால் இந்த தண்ணியில் வந்து நம்மளால் வர முடியல. ஸோ அதனால வந்து இங்கே பாருங்கள், இங்கேருந்து காட்டுறேன் எவ்வளோ தண்ணி நொம்பி இருக்குன்னு பாருங்கள். நான் முதல்ல நின்னது வந்து அந்த சைடு நின்றுட்டுருந்தேன். அங்கே தான் நின்றுட்டுருந்தேன். அங்கேருந்து தான் நான் வந்து இங்கே சாமி சிலை இருக்கிறது வந்து இங்கே தான். இதுவும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உள்ற போகணும். ஸோ கைஸ், இதுதான் வந்து அண்டர் கிரவுண்ட் சிவன் டெம்பிள், பாதாள சிவன் கோவில். மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஏறணும். தரை மட்டத்துலேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. எனக்கு வர்றப்பே எனக்கு கோவிலை கண்டுபிடிக்க முடியல. எங்கே தானே இருக்குது கோவில்னு சொன்னாங்க. எங்கே காணும்னு பார்த்தேன். அப்புறம் ஒரு போர்டு இருந்தது. அப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இதுதான். ஸோ இதுதான் கோவில் அப்படின்னு. ஹம்பி நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் ஆகும் இங்கே உள்ள கோவில் எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறதுக்கு. அவ்வளோ கோவில் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமையான கோவில். இங்கே பாருங்கள், அந்த சிவன் இருந்த சிலை இருந்த இடத்த வந்து நான் வந்து எக்ஸாக்டாக வந்து உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். இங்கே தாங்க இருந்தது சிவன் சிலை வந்து இங்கே தான் இருக்குது. தண்ணி இங்கே தான் இருக்குது. இப்போல்லாம் இந்த சைடு வந்து யாராலையும் போக விடலை. யாரையுமே வந்து அலோவ் பண்ணல. இந்த சைடு பேக் சைடு எல்லாம் வந்து அந்த இடத்துல தண்ணி வந்து அதிகம் வந்து நிரம்பி இருக்கிறதுனால இந்த சைடு யாரையுமே போக விடலை. ஸோ அதனால் வந்து நான் வந்துட்டும் பேக் சைடு வந்து காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த இன்னொரு கோவிலுக்கு வந்து போகிறேன். அதாவது லோட்டஸ் டெம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ஏதோ பார்த்திங்கன்னா இதே வழியில் தான் இருக்குது. ஸோ அங்கே போகிறேன். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து டைம் டு டைம் வரும். இப்போ நான் வந்து இந்த லோட்டஸ் டெம்பிளுக்கு தான் போயிட்டுருக்கேன். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி அதுக்கப்புறம் நம்ம வந்து பைக்கில் தான் நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்தீங்க அப்படின்னா வந்து டூரிஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டாக்ஸி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு இங்கே பார்க்குறதுக்கூடிய வந்து கோவில்கள் நிறைய இருக்குது. அந்த காலத்தில் எப்படி அந்த அண்டர் கிரவுண்டில் எப்படி கட்டினாங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது.
இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாறை வந்து இருந்ததை தெரில. இங்கே வந்து பாறை இருந்தது, அதை வந்து குடஞ்சிட்டு கட்டினாங்க அப்படிங்கிறது தெரில. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மண் தரையாக தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பாறைகளை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து சிவன் கோவில் கட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த என்ட்ரன்ஸ். அந்த அண்டர் கிரவுண்ட் சிவன் கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு அட்டைப்பூச்சி. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒரு அட்டைப்பூச்சியை பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பெருசு, இவ்வளோ பெருசு, இவ்வளோ தடிமனா வேற இருக்குது. டேங்கப்பா.